ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சாப்பாடு செய்ய போறோம்னா பீக்கங்காய் கடையல் தாங்க. பீக்கங்காய் கடையல் செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க, அடிக்கடி செய்வீங்க. தேவையான பொருள் பார்க்கலாம். நான் 2 பீக்கங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட 10 வெள்ளைப்பூடு வச்சிருக்கேன், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். இது அப்படியே ஒரே பாட்டில் ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். குக்கரை கீழே தான் வச்சிருக்கேன். குக்கர்ல பீக்கங்காயை சேர்த்துக்கிறேன். தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, பச்சை மிளகா, மல்லித்தலை இதுலயே சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த வெந்து வரும்போது இந்த ஃப்ளேவர் செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இதை எதுக்கு செஞ்சு தருவாங்க அப்படின்னா, குழந்தை பெற்றவங்களுக்கு இது பால் ஊறுறதுக்கு செம்ம நல்லது. அதுக்காக எங்க பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க சட்டியில தான் செய்வாங்க. ஆனா நாங்க கொஞ்ச நாள் ஆக அது ஈஸியா செய்யணும் அப்படின்னா குக்கர்ல செய்ய ஆரம்பிச்சிட்டோம். மஞ்சள் பொடி போட்டுட்டு கொஞ்சமா பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நாங்க நிறைய பேர் 4 பேர் இருக்கோம், பத்தாது அப்படின்னா பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டுருவோம். இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம், வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இதை நல்லா நம்ம மத்து போட்டு நல்லா கடையணும். நல்லா அந்த பீக்கங்காயோட பல்ப்ஸ் தெரியாம நல்லா கடைஞ்சிட்டு தாளிச்சுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகுளுந்து, சீரகம், கருவேப்பிலை, கொஞ்சமா வெங்காயம், ஒரு வத்தலை கிள்ளி போட்டு தாளிச்சுக்கோங்க. அப்ப அந்த அரோமா, அந்த டேஸ்ட் செமையா இருக்கும். நல்லா தாளிச்சுட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பீக்கங்காய் கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லாருமே செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க, செம்ம சூப்பரா இருக்கும். குழந்தை பெற்றவங்க, வயசானவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீ. பாய்.